விஜய், காவேரி, அதுக்கப்புறம் நம்ம கங்காவும், குமரன் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மன்னவனூருக்கு கிளம்புறாங்க. சரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, கொடைக்கானல் வந்தால் இந்த இடம் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம வந்து வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, இல்லைங்க நாங்கள் தனியாக வரோம்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. என்னக்கா நீ இப்படி பண்ணுற, அதெல்லாம் தெரியாது, எல்லோரும் போகிறதுக்காக தானே இந்த வண்டி இருக்குது, அதெல்லாம் தெரியும் வந்து தான் ஆகணும், அப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் போ, ஐயோ அதெல்லாம் வேணாடி நான் வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. 4 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த கொடைக்கானலில் சுற்றி இருக்க அந்த மன்னவனூர் கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த இயற்கை சூழலை பார்த்துட்டு விஜய் அப்படியே மெய் மறந்து போகிறாரு. உண்மையிலேயே சொல்கிறேன், நிறைய வாட்டி வந்து இங்கே நான் வந்திருக்கேன், ஆனால் ஒரு வாட்டி கூட இந்த இடத்த நான் பார்த்ததே இல்லை, என்ன சூப்பராக இருக்குது, உண்மையிலே உள்ளூரில் இருக்க உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுது அப்படின்னோன்னா, இந்த என்ன கிராமங்க, இதுக்கு மேலே நிறைய கிராமங்கள் இருக்குது, ஆனால் இந்த கிராமம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப சூப்பராக இருக்கும், இப்போ எல்லா டூரிஸ்ட்டும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம குமரன். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. காவேரி இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு குமரன் கூட கங்கா என்ன பண்ணுறாங்க, நம்ம ஃபோட்டோ எடுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. உடனே சந்தோஷமாகுது குமரனுக்கு, அப்படியே வந்து கையை போட்டு மேலே கங்கா ஃபோட்டோலாம் எடுக்கும்போது அடுத்து வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னோடனே, முக்கியமான வந்து ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம், இங்கே வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம் சுற்றி காட்டுறாரு. இன்னொரு சூப்பரான இடம் இருக்குது, முயலுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கும் வந்து சூப்பரான ஒரு பண்ணை வச்சுருக்காங்க அப்படின்னோடனே, இதோட பேர் என்ன, அது வந்து அப்படி குமரன் யோசிக்கிறார். மாமா நான் சொல்கிறேன். காவேரி வந்து இந்த விஷயத்தெல்லாம் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரேபிட்டும் அப்புறம் சீஃப் இருக்கும், பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், வந்து பாருங்களேன், ரேபிட் வந்து வித்தியாசமாக இருக்கும், எல்லா ரேபிட் வகைகளும் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஆடு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து க்ரோத் இருக்குது பாருங்கள் அந்த ஆடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டுறாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்ற இடங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டிகிட்டே போகிறாங்க. இதெல்லாம் நாங்கள் நிறைய வாட்டி வந்து பார்த்துருக்கோம், அப்பா இருக்கும்போது நிறைய வாட்டி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் ரசிக்கக்கூடிய இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த ரேபிட் கூட அப்படியே கொஞ்சி வந்து அப்படியே வந்து நம்ம காவேரி வந்து அழகாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் வந்து அவங்களுக்கு தெரியாமல் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. இதை பார்த்து வந்து குமரனும் கங்கா வந்து பரவாயில்ல காவேரி எவ்வளோ ரசிக்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே போயிட்டு எல்லா இடமும் பார்த்தாச்சு, சரி ஓகே வேறு எங்கே போகிறோம், இன்னொரு இடம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஹார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அந்த ஹார்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வந்து விஜய் வந்து அந்த குதிரை பக்கத்துலேயே போயிட்டு அது மேலே வந்து அப்படியே வந்து தன்னோட முகத்தை வச்சு அப்படியே வந்து இது பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே குதிரை பார்த்தா உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க குமரன். இதில் என்னங்க பயம் இருக்குது, நான் நல்லா ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவேன் அப்படின்னோடனே, நிஜமாக சொல்கிறீங்க, அப்போ வந்து நீங்கள் ஏறுங்க, வா காவேரி நம்ம இப்போ போகலாம். ஐயோ எனக்கு பயம்ப்பா, என்னால் வர முடியாதுன்னு காவேரி சொல்ல, கங்கா வந்து நானும் வரமாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் விஜயும் வந்து நம்ம குமரன் வந்து முதல்ல பயப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஓகே சொன்னதால் விஜய் வந்து 2 பேருமே ஹார்ஸ் ரைடிங் போகிறாங்க. 2 பேருமே அழகாக ஹார்ஸ் மேலே வந்து ஏறி வந்து ரொம்ப சூப்பராக குதிரை வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வந்து பார்க்குறாங்க நம்ம காவேரி, என்னங்க இவ்வளோ தைரியம் பயங்கரமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, குதிரையெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு வராங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, லேக் வந்து கூட்டின்னு போய் காட்டுறாரு. இங்கே பார்த்தீங்களா இதுதான் சூப்பரான லேக்கு, எவ்வளோ மக்கள் இங்கே இருக்காங்க பாருங்களேன், தண்ணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டுறாரு. அந்த லேக்கில் வந்து போட்டிங் போகலாமா அப்படின்னோடனே, நம்மளே வந்து அழகாக வந்து மிதிச்சிட்டு போகிற போட்டிங் இருக்குது, அப்போ என்ன சூப்பராக வந்து பெடல் போட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, சரி ஓகே சரி நம்ம 2 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க 2 பேர் போகிறாங்க. நிறைய போயிட்டு இருக்கும்போது குமரன் வந்து பேச ஆரம்பிக்கிறார் கங்கா கிட்ட. அப்போ கங்கா வந்து நீங்கள் ஏன் கார்லாம் தொடச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கோவப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்குற குமரன் வந்து ஐயோ இப்படி ஆகிடுச்சே, அவர் கோவமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து 2 பேருமே வந்து ரொமான்டிக்காக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜய் வந்து எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, நீங்கள் என்ன தூக்குறீங்களா அப்படின்றாங்க. எல்லாம் முன்னாடி எப்படி காவேரி அப்படின்றாரு. தூக்க முடியுமா முடியாதா, நான் அப்புறம் நடந்து வர மாட்டேன்றாங்க. சரி ஓகே நான் தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஜய் வந்து தூக்குறாரு. இதையெல்லாம் பார்க்குற கங்கா வந்து என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே வந்து ஏங்க எனக்கும் கால் வலிக்குது, என்னையும் தூக்குங்க அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக குருன் வந்து தூக்கிறாரு. இதை பார்த்தா காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓ இதுக்கு தான் தூக்க சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்க்குறாரு. உடனே வந்து 2 பேரும் சிரிக்கிறாங்க. இது முடியுது.